புதுயுகம் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஜீவிகாவின் ஒரு பெரிய வணக்கம். வெல்கம் டு நிகழ்ச்சி. இது SRM Global Hospitals வழங்கும் நலம் அறிவோம். தமிழகத்தில் புயல் காரணமாக நிறைய மாவட்டங்களில் மிக கனமழை, அதாவது ரெட் அலர்ட், ஆரஞ்ச் அலர்ட், இந்த மாதிரி நிறைய அலர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருங்க. அண்ட் இந்த மாதிரி புயல் டைமில், இந்த மாதிரி மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். ஸோ இன்றைக்கி நம்மளுடைய நலம் அறிவோம்ல நுரையீரல் சம்மந்தப்பட்ட நுரையீரல் நிபுணர் SRM Global Hospitalலேருந்து வருகை தந்திருக்காங்க. வி ஹேவ் Dr.Sindhu அவர்கள். அவங்க கிட்ட நுரையீரல் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள், அதுலேயும் ரொம்ப முக்கியமாக இந்த நவம்பர் மாதம் முழுக்க முழுக்க வேர்ல்டு COPD டே அப்படின்னு ஒன்று அங்கீகரிக்கப்பட்டிருக்கான். ஸோ COPDனா என்ன, நுரையீரலில் இது எந்த மாதிரியான ஒரு நோய் அப்படின்றத முதல்ல அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புதுயுகம்க்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வருகை தந்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. யா, ஸோ வேர்ல்டு COPD டே இந்த நவம்பர் மந்த் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களுக்கு COPDனாலே ஒரு புரிதல் கிடையாது. வாட் அபவுட் தட்? ஸோ டு சே COPD அப்படின்னா க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ரம் த நேம் இட் செல்ஃப், பேர்லேருந்தே க்ரானிக் அப்படின்னு வரனால இது ஒரு நாள்பட்ட நோய். நாள்பட்ட நுரையீரலுக்கு போகிற மூச்சு குழாயில் ஒரு சுருக்கம் ஏற்படுறது, அதாவது அடைப்பு ஏற்படுறது அப்படின்னு சொல்கிறது. ஸோ க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ், நாள்பட்ட நுரையீரல் மூச்சு குழாயின் அடைப்பு ஏற்படுற டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சூப்பர். ஸோ இந்த ஒரு நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோய் உலக அளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு நோயாக பார்க்கப்படுது, பெரிதளவில் பார்க்கப்படுது. அதுக்கான காரணம் என்ன, அண்ட் இந்தியாவில் இது எந்த அளவுக்கு காணப்படுது? ஸோ ஓவராலாக குளோபலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வேர்ல்டில் COPD க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸுங்கிறது தேர்ட் லீடிங் காஸ் ஆஃப் டெத் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு. ஸோ உள்ள 10 டாப் 10 டிசீசஸ் தட் லீட்ஸ் டு டெத் அப்படின்னு சொல்கிறதுல தேர்ட் லீடிங் காஸ் ஆஃப் டெத் இன் வேர்ல்டு வைட். அதே இது இந்தியாவில் பார்த்துட்டோம்னா பர்சன்டேஜ் ஆஃப் கெட்டிங் இன்க்ரீஸ்டு, COPD வருஷக்கணக்காக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறது 15 to 20% எவ்ரி இயர் இட் இஸ் கெட்டிங் இன்க்ரீஸிங். அண்ட் இதுவுமே இந்தியாவில் செகண்ட் லீடிங் காஸ் ஆஃப் டெத். ஸோ ஈவன் இஃப் இந்த நேமே COPDங்கிற நேமே பிரபலமாக பெருசாக மக்களுக்கு தெரிய இல்லை அப்படின்னாலுமே இது லீடிங் காஸ் ஆஃப் டெத் இன் மெனி கேசஸ். ஓகே, ஸோ இது ரொம்ப ஒரு அபாயகரமான ஒரு நோயாக இருக்கும் போல் நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது. ஏன்னா தேர்ட் லீடிங், செகண்ட் லீடிங் அப்படின்றத பார்க்கும்போது இட்ஸ் அ வெரி 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 க்ரானிக்கல் டிசீஸ் இல்லையா? அண்ட் இது இந்த அளவுக்கு க்ரானிக்காக இருக்கிறதுக்கான காரணம் என்ன? ஏன்னா படிப்படியாக இது குறைஞ்சிக்கிட்டு தான் வரணும், ஆனால் படிப்படியாக இது வருடம் இந்தியாவில் அதிகரிச்சுட்டே போகுதுன்னு சொல்கிறீங்க. வாட் இஸ் த மெயின் ரீசன்? ஸோ இனிஷியலாக ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஆஃப் COPD அப்படின்னு பார்த்துட்டோன்னா முந்தைய காலங்களில் ஸ்மோக்கிங், சிகரெட் பிடிப்பவர்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக காணப்பட்டுச்சு. லைக் மோர் தேன், ஸோ மென்க்கு ரொம்ப காமனாக இருக்கும். ஒரு 45-50 இயர்ஸ்க்கு மேலே போக போக COPD நோய் காமனாக இருக்கும். பட் இன்றைய காலகட்டத்தில் மென் விமென்கிற வேறுபாடு இல்லாமல் ஈக்குவலி அஃபெக்டட். ஏன் அப்படின்னா இப்போ ஸ்மோக்கிங் மட்டும் ரீசன் கிடையாது. ஸோ பயோமாஸ் ஃபியூயல், லைக் முன்னாடி அந்த விறகடுப்பு யூஸ் பண்ணுறது, ஏர் பொல்யூஷன், இப்போ பொல்யூஷன் ரொம்ப மேஜர் ஃபேக்டராக இருக்குது. அண்ட் இண்டஸ்ட்ரியல் டஸ்ட், இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வரக்கூடிய டஸ்ட்டு, அண்ட் வெல்டிங் ஃபியூம்ஸ்லேருந்து வரக்கூடிய டஸ்ட்டு, ஓவராலாக பொல்யூஷன் அண்ட் மைக்ரோ பார்ட்டிகல்ஸ் ரிலேட்டடாக இந்த COPD இன்க்ரீஸ் ஆகிறதுனால இப்போ ரீசன்ட் ஜென்ரேஷனில் COPDயோட இன்சிடென்ஸ் அண்ட் COPDயோட ப்ரிவலன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆகிக்கிட்டே வருது. ஓகே, ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் நோய் கிராமப்புறங்களில் அதிகமாக பார்க்கப்படுதா, இல்லை சிட்டி பேஸில் நிறைய காணப்படுதா? ஸோ அர்பன் இனிஷியலாக இட் இஸ் லைக் ஓவராலாக ஸ்மோக்கிங் ரிலேட்டடாக வந்தனால இட் இஸ் காமன் இன் போத் அர்பன் அண்ட் ரூரல்ங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் நவ டேஸ் இந்த ஜெனரேஷனில் இட் இஸ் ஆல்மோஸ்ட் மோர் காமன் இன் அர்பன் ஏரியாஸ். அதாவது இண்டஸ்ட்ரியல் டஸ்ட் நிறையா, பொல்யூஷன் நிறையா இருக்கிற இடத்துல இது ரொம்ப ஜாஸ்தியாக காணப்படுது. ஓகே, ஸோ இப்போது ஸ்மோக்கிங் தான் இதோடைய மெயின் ஃபேக்டர் இது வர்றதுக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ புகைப்பிடித்தல் அது மட்டும் தான் அப்படின்ற காரணபட்சத்தில் இது பெரிதளவில் ஆண்கள் தான் புகை பிடிப்பதில் ஈடுபடுறாங்க. ஸோ ஆண்களுக்கு மட்டும்தான் இது மெயினாக அதிகமாக வருதா, இல்லை பெண்களுக்கும் எந்த ரூபத்தில் வருது பெண்களுக்கு? ஓகே, ஸோ ஸ்மோக்கிங் இஸ் அ லீடிங் காஸ் ஆஃப் COPD இனிஷியலி அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இனிஷியலிங்கிற வேர்டே அதுக்காக தான் யூஸ் பண்ணேன். பிகாஸ் ஸ்மோக்கிங் இஸ் நவ் ஈக்குவலாக எல்லா ஜெனரேஷனில் எல்லா ஜெண்டர்ஸுமே யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் மென் வைஸ் அதிகமாக யூஸ் பண்ணினாலுமே ஸ்மோக்கிங் ஒன் ஆஃப் த காஸ். இப்போது ரிலேட்டிவ்லி இப்போ ஏர் பொல்யூஷன் அண்ட் இண்டஸ்ட்ரியல் டஸ்ட், விமன் ஆர் ஆல்சோ எக்ஸ்போஸ்டு, ஒர்க்கிங் விமென்ஸ் நிறையா இருக்கும். வி ஆர் ஆல்சோ கெட்டிங் எக்ஸ்போஸ்டு டு மெனி ஏர் பொல்யூஷன் அண்ட் இண்டஸ்ட்ரியல் டஸ்ட், ஃபியூம்ஸ், இது எல்லாத்துக்குமே எக்ஸ்போஸ் ஆகிறதுனால நவ் ஈக்குவலி போத் ஜெண்டர்ஸ் ஆர் ஈக்குவலி எக்ஸ்போஸ்டு டு COPD. ஓகே ஓகே, ஸோ இது ஒரு என்வாயர்மெண்ட் எக்ஸ்போஸ்டு ஒரு டிசீஸாக பார்க்கப்படுது இல்லையா? நம்மளுடைய சுற்று வட்டாரத்தை முன் வச்சு தான் இது நடக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இது குழந்தைங்களுக்கு பெரும்பாலும் காணப்படுதா இந்த நோய்?
ஸோ ஆஸ் டேர்ம் சொல்ல மாதிரியே இது க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் டிசீசஸ். க்ரானிக் அப்படின்னு வந்தாலே வந்து ஒரு மோர் தேன் 2 to 3 monthsக்கு சிம்டம்ஸ் இருக்கணும். ஸோ இது வந்து குழந்தைங்களை காணப்படுதான்னு கேட்டால் ஜெனட்டிக்கலாக வந்து வி ஹாவ் சம் ஜெனட்டிக்கல் டெஃபிஷியன்சிஸ் லைக் alpha-1 ஆன்டிட்ரிப்சின் அப்படிங்கிற ஒரு ஜீன் இன்வால்மெண்ட். இந்த மாதிரி ஏதாவது ஜீன் இன்வால்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா குழந்தைங்களை இது அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் இன் தட் கேஸ் ஆல்சோ எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஜீன், அதாவது எக்ஸ்பிரஷன் ஆஃப் டிசீஸ், நமக்கு வந்து டிசீஸோட வெளிப்பாடு வந்து ஒரு 20-25 இயர்ஸ்க்கு மேலே தான் வந்து ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக தெரிய ஆரம்பிக்கும். சின்ன குழந்தையிலேருந்தே அந்தளவு சிக்னிஃபிகண்ட் டிசீசஸ் தெரியாது. ஸோ குழந்தை பருவத்தில் அது இருந்தாலுமே அந்த அடல்ட் பருவத்தை அவங்க நோக்கி போகும்போது தான் அதனுடைய வெளிப்பாடு அதிகமாக இருக்கும்னு நீங்கள் சொல்கிறீங்களா? பட் இட்ஸ் இந்த ரேர் கேசஸா இல்லை நடக்குது? ஜெனட்டிக்கல் ரிலேட்டட் வந்து வெரி ரேர். ஓகே ஓகே ஓகே. அண்ட் நாள்பட்ட க்ரானிக்கல் டிசீஸ் அப்படின்றதுனால முக்கியமாக சிம்டம்ஸை வந்து பெருசாக காண முடியுமா? ஒருவேளை சிம்டம்ஸ் வந்தாலுமே நாங்கள் அதை பெருசாக கண்டுக்கிறது இல்லை. ஒரு தலைவலி தானே, ஏதோ ஒரு சளி தானே அப்படின்னு நாங்கள் வந்து கடந்து போயிடுறோம். இட்ஸ் அ வெரி பேட் திங் ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரி இந்த நாள்பட்ட நோய்க்கு என்ன மாதிரியான சிம்டம்ஸ் வந்து இருக்குது, அதை யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ சிஓபிடி க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸில் அறிகுறிகள் அப்படின்னு பார்த்துட்டோன்னா எல்லா நுரையீரல் சம்மந்தமான டிசீஸ்க்கு உள்ள அறிகுறிகள் தான் சிஓபிடிக்கும். மோர் காமனாக காஃப், இருமல், ஸோ சளியுடன் கலந்த இருமல். ஸோ இருமுறப்போ நல்லா ப்ரொடக்டிவாக சளி வெளியில் வர மாதிரி இருமல் இருக்கிறது வந்து ஒன் ஆஃப் த மெயின் சிம்டம் ஆஃப் சிஓபிடி. ஸோ இந்த இருமல் எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மோர் தேன் 6 weeks to 8 weeks, அதாவது ஒரு 1.5 மாதம் 2 மாதத்துக்கு மேலே இருமல் இருக்கும். ஸோ அது ஒரு மைல்டாக நம்மளோட ஹேபிச்சுவலாகவே அவங்களுக்கு ஒரு ஸ்மோக்கர்ஸ்க்கு இல்லை ரொம்ப டஸ்ட் எக்ஸ்போஷர் இருக்கும்போது டஸ்ட் பட்டவுடனே இருமல் வருது, சளி துப்புறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹேபிச்சுவலாகவே அது மாற ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு மெயின் சிம்டம்ஸ் வந்து காஃப் வித் எக்ஸ்பெக்டரேஷன், அதாவது இருமல், சளியுடன் கூடிய இருமல். அடுத்த சிம்டம்ஸ் என்ன ஆரம்பிக்கலாம்னா மூச்சுத்திணறல், கொஞ்சம் தூரம் நடக்கும்போது இல்லை மாடிப்படிகள் ஏறும்போது அதிகமான வேலை செய்யும்போது மூச்சு விட கஷ்டமாக படுறது, அது வந்து இன்னொரு சிம்டமாக இருக்கலாம். அண்ட் மெயின் அதற்கடுத்து செஸ்ட் பெயின், கொஞ்சம் ப்ரீதிங் டிஸ்கம்ஃபர்ட்னால செஸ்ட் டைட்னஸ் ஃபீல் ஆகிறது, வீசிங் சவுண்ட், விசிலிங் சவுண்ட், நம்ம தூங்குறப்போ இல்லை மாடிப்படி ஏறப்போ ஸ்டர்னஸ் எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்மளோட மூச்சு குழாயிலிருந்தே நமக்கு ஒரு விசிலிங் சவுண்ட் மாதிரி வருது. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து மோர் காமனாக சிஓபிடியில் இருக்கும். இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு சம் கைண்ட் ஆஃப் நுரையீரல் பிரச்சனை இருக்குது, இது என்னவா இருக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு நுரையீரல் நிபுணரை கண்டிப்பாக அணுக வேண்டும். ஓகே. ஸோ சளியுடன் கூடிய இருமல் அப்படின்னு சொன்னீங்க. சில பேர்லாம் இருப்பாங்க எப்பயுமே வந்துட்டு அவங்களுடைய நெஞ்சில் வந்துட்டு அந்த கர்கர் அப்படின்ற அந்த ஒரு சளியோடையே ட்ராவல் ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து எவ்வளோ முக்கியமாக கவனிப்பாக அவங்க வந்து இதெல்லாம் வந்து ஒரு டெஸ்ட்டோ இல்லை ஒரு எக்ஸாமினேஷனோ பண்ணிக்கணும்? ஸோ கண்டிப்பாக இருமல் மோர் தேன் 2 to 3 weeks, காஃப் வந்து 3 weeksக்கு மேலே தாண்டுது அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து ஒரு பல்மனாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி அதுக்கு தேவையான இன்வெஸ்டிகேஷன்ஸை பண்ணணும். மோஸ்ட் காமனாக நுரையீரலில் உள்ள நோய்களை கண்டுபிடிக்கிறதுக்கான இன்வெஸ்டிகேஷன்ஸ்னு பார்த்தோம்னா செஸ்ட் எக்ஸ்ரே, ஸோ நுரையீரலுக்கு எடுக்கப்படுற ரேடியாலஜிக்கல் இன்வெஸ்டிகேஷன் எக்ஸ்ரே, அண்ட் லங்கோட ஃபங்க்ஷன் அசஸ் பண்ணக்கூடிய டெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட், ஸ்பைரோமீட்டர்னு சொல்லலாம். ஸோ பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட் நுரையீரல் எந்தளவு வேலை செய்யுது, நுரையீரல் வேலை செய்கிறதுல ஏதாவது குறைபாடு இருக்கா, நுரையீரல் புற மூச்சு குழாயில் ஏதாவது சுருக்கம் இருக்கா, அது ரிவர்சபிள் கண்டிஷனாக இருக்கா இல்லை இரிவர்சபிளாக இருக்காங்கிறது அனைத்தும் அந்த பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட் வந்து நமக்கு சொல்லிடும். ஸோ இந்த மேஜர் டெஸ்ட் எக்ஸ்ரே அண்ட் பிஎஃப்டி, இது இல்லாமல் சில பிளட் டெஸ்ட் நமக்கு வந்து லங் ரிலேட்டட் டிசீசஸை தெரிய வரும். அதில் மெயின் டெஸ்ட் சிஓபிடியை கண்டுபிடிக்கிறதுக்கு திஸ் பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். ஓகே. நம்ம நிகழ்ச்சியில் இப்போ ஒரு முதல் காலர் இணைந்திருக்காங்க. லெட்ஸ் டாக் டு தெம். வணக்கம். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம் சார், நலம் அறிவோம். எங்கேருந்து பேசுகிறீங்க? கோவை மாவட்டம் வால்பாறைங்க மேடம். சரி, என்ன கேள்வி கேட்க போகிறீங்க இன்னைக்கு? மேடம் இந்த தேயிலை தோட்டம் எஸ்டேட்டில். புரியலைங்க சார். தேயிலை தோட்டம் புரியல. சொல்லுங்க. தேயிலை தோட்டங்களா? ஓகே தேயிலை ஓகே ஓகே. இந்த கிளைமேட் மாற எங்களுக்கு சளி நல்லா பிடிக்குங்க மேடம். ஓகே. கிளைமேட் மாற உங்களுக்கு நிறைய சளி பிடிக்குதுன்றீங்களா? ஆமாங்க மேடம். சளி பிடிக்குது. அந்த கிளைமேட் அந்த பாடி அப்படியே கொஞ்சம் மாறியாவே தணுப்பாகவே இருக்கு. எவ்வளோதான் பச்சை குளிச்சாலும் சுடுதண்ணியை குளிச்சாலும் அந்த கிளைமேட் அந்த குளிச்சுட்டு அந்த வேர்வை வந்து எப்படி இருக்கு மேடம். ஓகே அந்த வேர்வை அப்படி இருக்கு. ஓகே. கேள்வி உங்களுக்காகவா இல்லை உங்க மகனுக்காகவா? எனக்கு தான் மேடம். ஓகே ஓகே ஓகே. ஸோ அவருடைய கேள்விக்கான பதில். வணக்கம் சார்.
இந்த மாதிரி சீசன் டைமில் மட்டும் வருது அப்படின்னா அது மோஸ்ட்டாக அலர்ஜி ரிலேட்டட் சேஞ்சஸாக இருக்கலாம். ஆஸ்துமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவுமே நுரையீரலுக்கு போகிற மூச்சுக்குழாய் சுருக்கம். அது வந்து ஏன் அப்படின்னா வந்து அலர்ஜன்ஸ் படுறனால, இந்த மாதிரி குளிர்ச்சி, ஹியூமிடிட்டி அண்ட் ஏதாவது இரிட்டன்ஸ் அலர்ஜன்ஸ் படும்போது நுரையீரல் போகிற மூச்சுக்குழாய் சுருங்கும். பட் ஒன்ஸ் அந்த அலர்ஜன்ஸ் இல்லை, அதாவது இந்த சீசன் மாறிடுச்சு, நார்மலான வெயில் காலம் வந்துடுச்சு, இல்லை ஆட்டம் சீசன் வந்துருச்சு அப்படின்னா நுரையீரல் நார்மலான பொசிஷனுக்கு போகும். ஸோ இதுக்கு வந்து லாங் டேர்மாக ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளோட அலர்ஜன் லெவல்ஸ் எல்லாமே பார்த்துட்டு அது ஓகேவா இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அழைப்புக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டே இருங்க. அடுத்த கேள்வி வந்து என்ன அப்படின்னா, இப்போ பொதுவாக இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் சொன்னீங்க இல்லையா, அறிகுறிகள்லாம் வரும் அப்படின்னு. ஆனால் எந்த மாதிரி அறிகுறியை, அதாவது இனிஷியலாகவே இந்த அறிகுறிகள் காமிச்சிடும், ஆனால் வந்து மக்கள் அதை தவற விட்டுறாங்க கவனிக்கிறதுக்கு அப்படின்னு நீங்கள் ஒரு டாக்டர் பெர்ஸ்பெக்டிவில் சொல்கிற விஷயம்? ஆஸ் அ டாக்டர் பெர்ஸ்பெக்டிவாக பார்த்தோம்னா காஃப் தான். இப்போ வந்து காஃப் எல்லா ரீசனுக்குமே காஃப் வருது இல்லையா. ஸோ சீசனல் காஃப், கிளைமேட் சேஞ்ச் ஆனால் காஃப் வருது, டஸ்ட் எக்ஸ்போஸ் ஆனால் காஃப் வருது, சம் கைண்ட் ஆஃப் ஜிஆர்டி அதாவது கேஸ்ட்ரைட்டிஸ் இஷ்யூஸில் காஃப் வரும். ஸோ காஃப் வந்து ஒரு காமன் சிம்டம், எல்லாத்துக்குமே ஒரு காமன் சிம்டமாக இருக்கனால காஃபை வந்து மக்கள் ரொம்ப இக்னோர் பண்ணுற மாதிரி இருக்குது. மைல்டாக காஃப் இருக்குது, கொஞ்சம் ஒரு 2 நாளைக்கு காஃப் இருந்துச்சு, 10 நாள் காஃப் சும்மா அப்பப்போ தான் வருது அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன்ஸில் வந்து காஃபை ரொம்ப இக்னோர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ காஃப் மோர் தேன் 2 வீக்ஸ் அதுவும் சளியோடு வருது அப்படிங்கும்போது நம்ம வந்து கண்டிப்பாக அது என்னன்னு பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஓகே. அண்ட் இப்போ நீங்கள் சொல்கிற சில சிம்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்துமா கூடயும் ரிலேட் பண்ணிக்க முடிகிற ஒரு சில அறிகுறிகள் இல்லையா? ஸோ என்னைக்காச்சும் ஒரு கன்ஃபியூஷன் வந்து நடந்திருக்கா பேஷண்ட்ஸ் மத்தியில், ஆஸ்துமாக்கும் சிஓபிடிக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருந்த நாட்கள் இருந்திருக்கா? ஆப்வியஸ்லி. ஸோ ஆஸ்துமா, சிஓபிடி இது ரெண்டுமே வந்து நுரையீரலுக்கு போகிற மூச்சுக்குழாய் சம்மந்தப்பட்ட டிசீஸ் அப்படிங்கிறனால இது ரெண்டையுமே காமனாக அப்ஸ்ட்ரக்டிவ் ஏர்வே டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நுரையீரலுக்கு போகிற மூச்சுக்குழாயில் ஒரு அடைப்பு ஏற்படுறது. இது 2 டிசீஸ்லையுமே காமன். ஆஸ்துமாலையும் அதே தான் நடக்குது, சிஓபிடிலையும் அதே தான் நடக்குது. பட் இது ரெண்டுக்கும் மெயின் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, ஆஸ்துமாங்கிறது மோர் காமனாக அலர்ஜி ரிலேட்டடாக, அதாவது ஏதாவது ஒரு அலர்ஜன் படும்போதோ இல்லை ஏதாவது பாடிக்கு சென்சிட்டிவான விஷயங்கள் படும்போதோ இமீடியட்டாக சுருக்கம் ஏற்படும். பட் இட் இஸ் அ ரிவர்சபிள் கண்டிஷன். அதாவது அந்த சுருக்கம் அந்த அலர்ஜன் இல்லை அப்படின்னா வந்து நார்மல் சைஸுக்கு வந்துடும். பட் சிஓபிடி அப்படிங்கிறது வந்து க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ், அதாவது அனாட்டமிக்கலாகவே, அதாவது நுரையீரலோட மூச்சு குழாயே வந்து ஓவர் அ பீரியட் ஆஃப் இயர்ஸ் அண்ட் மந்த்ஸில் வந்து சுருக்கம் பெர்மனண்ட்டாக ஆயிரும். ஸோ தட் இஸ் அன் இர்ரிவர்சபிள் கண்டிஷன். ரிவர்சபிள் நான் எதில் மீன் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டுன்னு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதில் நம்ம கொஞ்சம் மெடிசன்ஸ் கொடுத்துட்டு டெஸ்ட்டை ரிப்பீட் பண்ணோம்னா ஆஸ்துமா பேஷண்ட்ஸ்க்கு இட் வில் பி கம்ப்ளீட்லி ரிவர்சபிள், அதாவது அவங்களோட ஃபங்க்ஷன் திருப்பி நார்மலைஸ் ஆயிரும். பட் சிஓபிடி பேஷண்ட்ஸுக்கு சில மருந்துகள் கொடுத்து எடுத்தாலுமே அது கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் ஆகாது, இர்ரிவர்சபிளாக இருக்கும். ஸோ இது மெயினாக வச்சு இதை தான் வந்து நம்ம ஆஸ்துமா, சிஓபிடின்னு நம்ம பிரிக்கிற மாதிரி இருக்குது. பட் சிம்டம்ஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து மோர் காமனாக வந்து ஆஸ்துமா, சிஓபிடி ரெண்டுக்குமே, ஆஸ்துமா சிஓபிடி மட்டும் இல்லை, நுரையீரல் ரிலேட்டட் எல்லா பிரச்சனைகளுக்குமே மேஜர் சிம்டம்ஸ் காஃப், ப்ரீதிங் டிஸ்கம்ஃபர்ட், வீஸ் இந்த மாதிரி சிம்டம்ஸ் தான் இருக்குது. ஸோ இதை கண்டிப்பாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். எனக்கு ஆஸ்துமா இருக்கா, சிஓபிடி இருக்கா அப்படின்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணுமா அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு பல்மனாலஜிஸ்ட்டை பார்த்து நம்ம அந்த தேவையான பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்து தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். நுரையீரல் சம்மந்தப்பட்ட சிஓபிடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு க்ரானிக்கல் டிசீஸ் பற்றி தான் நுரையீரல் நிபுணர் டாக்டர் சிந்து அவர்கள் நம்மளுக்கு விளக்கம் கொடுத்துட்ருக்காங்க. அவங்க கிட்ட நான் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி காலர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களுடைய கேள்விகள் என்னென்னு பார்த்துடலாம். வணக்கம். ஹலோ. ஹலோ வணக்கம்மா, சொல்லுங்கள், எங்கேருந்து கூப்பிடுறீங்க? நான் தென்காசியிலேருந்து லதா பேசுகிறேன். சரி, யாருக்காக என்ன கேள்வி கேட்க போகிறீங்க? எனக்காண்டி தான் கேட்கணும். உங்களுடைய வயதை சொல்லிட்டு என்ன தொந்தரவு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிடுங்க. எனக்கு வந்து ஏஜ் 37 இருக்கு. ஓகே. மூக்கில் இருந்து சளி வந்து இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக ஓவராக இருந்தது. ஓகேம்மா. அதுக்கு டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த டீவியேட்டட் நேசல் செப்டம் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஓகே. அது சர்ஜரி பண்ணதான் சொல்யூஷனா இல்லை என்னன்னு மேம்கிட்ட கேட்கணும். ஓகேம்மா, உங்களுடைய கேள்விக்கு என்ன பதில்? வணக்கம் மேடம். இந்த சளி தொந்தரவு உங்களுக்கு எத்தனை நாளாக இருக்குது? அது இந்த நேசல் செப்டம் வந்து எனக்கு பிஃபோர் மேரேஜே இருக்கு மேம். ஓகே. இப்போ சிம்டம்ஸ் ஜாஸ்தியா இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? இப்போ 2 months ரொம்ப சிம்டம்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. 2 months சிம்டம்ஸ் என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கு மேம்? தும்மல் ஜாஸ்தியா வருது, மூக்குல இருந்து நீரா வடியிறது, இல்ல மூக்கு அடைப்பு, சளி தான் கட்டியா தான் வந்துட்டே இருக்கு. கட்டியா தான் வருது. காலையில எந்திரிச்ச உடனே தும்மல் ஜாஸ்தியா இருக்குதா, அடுக்கு தும்மலா இருக்குது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் ஏதாவது இருக்காமா? அந்த மாதிரி இல்ல. மூக்கு அடைப்பு ஏதாவது ஏற்படுதுங்களா? நைட் தூங்கும்போது காலையில எந்திரிச்ச உடனே மூக்கு அடைப்பு இருக்குங்களா?
திடீர்னு மூக்கு அடைப்பு ஏற்படுது. அப்புறம் அந்த சளி வந்தா கொஞ்சம் மூச்சு விட முடியுது. ஓகே. ஸோ இந்த தொந்தரவுக்கு வந்து நமக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்ரே ஸ்கேன் எடுத்து பார்ப்பாங்கம்மா. ஸோ எக்ஸ்ரேல வந்து எக்ஸ்ரே பிஎன்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு மூக்குக்கு போகிற தண்டு வளம் ஏதாவது நல்லா டீவியேட்டடாக இருக்குது அப்படின்னா எந்த அளவுக்கு டீவியேட்டடாக இருக்குன்னு நம்ம எக்ஸ்ரேல தெரியும். சப்போஸ் அந்த எக்ஸ்ரேல டீவியேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா இது சர்ஜிக்கல் மெஷரில் தான் கரெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எந்தளவு டீவியேஷன் நம்ம எக்ஸ்ரே பார்த்து ஒரு இஎன்டி சர்ஜன் வந்து அதை சர்ஜரிக்கு எடுக்கலாமா இல்லையான்னு டிசைட் பண்ணுவாங்க. ஸோ சிம்டம்ஸ் கம்மியாக தான் இருக்குது, இல்லை சீசனாலாக தான் இருக்குது, இந்த மாதிரி ஏதாவது மழை கால பனிக்காலம் வரும்போது தான் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு ஆன்டி அலர்ஜிக் மெடிசனோ இல்லை நேசல் டீகன்ஜெஷன் நேசல் ட்ராப்ஸோ இந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணி டெம்பரவரியாக சரி பண்ணலாம். பட் டீவியேஷன் ரொம்ப சிவியராக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சர்ஜரி தான் தேவைப்படலாம். ஓகே, அழைப்புக்கு நன்றி. தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டுருங்க. நெக்ஸ்ட் காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், எங்கேருந்து கூப்பிடுறீங்க? சரி, என்ன கேள்வி கேட்க போறீங்க? எனக்கு வந்து 2 மாசம் முன்னாடி இருந்தது. சார், உங்க போனை கொஞ்சம் ப்ராப்பரா வச்சு பேசுங்க. நீங்க கேக்குற விஷயங்கள் சரியா இங்க புரியல. இப்ப சொல்லுங்க சார், என்ன பிரச்சனை இருந்தது உங்களுக்கு? ஓகே. டாக்டர் ஓகே ஓகே. சார், நீங்க உங்க மொபைல்ல வந்து ஸ்பீக்கர்ல போட்டிருக்கீங்க அப்படின்னா ஸ்பீக்கர்ல எடுத்துட்டு காதுல வச்சு பேசுங்க. அப்புறம் இப்ப புரியுதுங்களா? இப்போ பெர்ஃபெக்ட்டா கேக்குது. இப்போ சொல்லுங்க. அப்புறம் மெடிசன் கொடுத்தாங்க. இன்ஹேலர் வந்து இன்ஹேலர் கொடுத்தாங்க மூச்சு விடுறதுக்கு. பரவாயில்ல. இப்ப வந்து மூச்சு விட முடியல. இந்த இன்ஹேலர் தான் பண்ண சொல்றாரு. அலர்ஜியா இருக்கும் அப்படிங்கிறாரு. என்ன அலர்ஜின்னு கேட்டா அப்படியே அலர்ஜி இருக்கும் அப்படிங்கிறாரு. என்னன்னு தெரியல. பட் நவ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் வீசிங். மூச்சு விட முடியல. நடந்தா கொஞ்சம் மூச்சு திணறலா இருக்கு. சரி சரி. ஓகே. உங்களுடைய வயது என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? 73. 73ங்களா? ஓகே சார். ஓகே. வணக்கம் சார். இந்த சிம்டம்ஸ் எத்தனை மாசமாக இருக்குது சார்? 2 மாதம் சொன்னீங்க இல்லையா? இல்லை 2 மாதம் தானே, இல்லை அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து இந்த 2 மாசமா அதிகமான மாதிரி இருக்குங்களா? எனக்கு வந்து இப்ப போன மாசம் தான் இதா இருந்தது. ஆனா முந்தைய ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது இதே மாதிரி. மலை ஏறும் போது இருந்தது. ஆனா இப்பதான் வருது, அதிகம் இல்லை. 5-6 வருஷத்துக்கு முன்னாடியும் உங்களுக்கு இன்ஹேலர் கொடுத்தாங்களா? இன்ஹேலர் கொடுத்து யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்களா? அப்ப சொன்னாரு இன்ஹேலர் கொடுத்து யூஸ் பண்ணோன்னு. பட் டெய்லி அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் விடாம, கண்டினியூஸ்லி. ஸோ கீப்பிங் இன் யுவர் ஏஜ் இன் மைண்ட், 70 வயசு ஆகுது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் 5 வருஷத்துக்கு முன்னாடியும் வந்திருக்கு அப்படிங்கும்போது இது கண்டிப்பாக வந்து அப்ஸ்ட்ரக்டிவ் ஏர்வே டிசீஸ்னு நான் சொல்ல முடியுது கண்டிப்பாக. பட் இது அப்ஸ்ட்ரக்டிவ் ஏர்வே டிசீஸில் நம்ம சொன்ன மாதிரி இது அலர்ஜி ரிலேட்டடாக ஆஸ்துமாவா இல்லை சிஓபிடியா அப்படிங்கிறதுக்கு நம்ம அந்த பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட் அண்ட் அலர்ஜி டெஸ்ட், சில ரீசனோஃபில் கவுண்ட் அண்ட் சீரம் ஐஜி, இந்த மாதிரி அலர்ஜி டெஸ்ட் இதெல்லாம் எடுத்து பார்த்தா தான் நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். இது ஆஸ்துமாவா இல்லை சிஓபிடியா இல்லை ஜஸ்ட் அன் இன்ஃபெக்டிவ் எக்ஸாசர்பேஷன், இன்ஃபெக்ஷனால ஒரு அப்ஸ்ட்ரக்டிவ் ஏர்வே டிசீஸா அப்படின்னு சொல்லிட்டு. பட் மூச்சு குழாய் ரிலேட்டடான சிம்டம்ஸ்க்கு இன்ஹேலர் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஸோ இன்ஹேலர் வந்து ஒரு 2 to 3 வீக்ஸ்க்கு யூஸ் பண்ணிங்கன்னா தான் ஒரு சிக்னிஃபிகண்ட் நமக்கு ரிசல்ட்ஸ் தெரியும். ஸோ இன்ஹேலர் யூஸ் பண்ணுங்கள். ஃபாலோஅப்பில் போய் திருப்பி ஒரு பல்மனாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி அந்த பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுத்துக்கோங்க சார். அழைப்புக்கு ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் கால் எடுத்து பேசிடலாம். வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம்மா, எங்கேருந்து கூப்பிடுறீங்க? ஓகேம்மா, உங்கள் ஃபோனை ஸ்பீக்கரில் போட்டிருக்கீங்கன்னா ஸ்பீக்கர்லேருந்து எடுத்துகிட்டு பேசுங்க. ஓகே. என்ன பிரச்சனை, என்ன தொந்தரவு உங்களுக்கு? கேட்குதுமா, சொல்லுங்கள், என்ன தொந்தரவு உங்களுக்கு? ஒரே கண்ணுலாம் ஒரே அழுத்துல அரிப்பு, தும்மலா விழுது, நாட்டு தண்ணியா வடியுது. ஓகேம்மா. இருமலும் உடலோட இருக்கு. ஆஹா. என்ன வயதாகுது உங்களுக்கு? வயசு 36 வயசு ஆகுது. சரி, எத்தனை நாளா இருக்கு இந்த தொந்தரவெல்லாம்? அது ஒரு 2-3 வருஷமா இருக்கு. ஓகே. எஸ். எதனால இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் வருது? ஸோ இது அவங்க சொல்கிற எல்லா சிம்டம்ஸுமே மோஸ்ட் காமனாக அலர்ஜிங்கிறது வந்து இது காமன் டேர்ம் அலர்ஜிங்கிறது. ஸோ இப்போ ஸ்கின்ல அலர்ஜி வந்துச்சு அப்படின்னா வந்து அலர்ஜிக் டெர்மடைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். சேம் திங் அவங்க கண்ணில் இருந்து நீராக வருது அப்படின்னு சொல்கிறாங்களே, ஸோ அது வந்து
கண் ரிலேட்டடாக அங்கே அலர்ஜிக் சிம்டம்ஸ்னால வரலாம். ஸோ தும்மல் வருது, மூக்குலேருந்து நீராக வடிகிறது, இதை வந்து அலர்ஜிக் ரைனைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சேம் அந்த அலர்ஜி ப்ராப்ளம் நுரையீரலுக்கு புறம் மூச்சு குழாயை இன்வால்வ் ஆகும்போது அதை வந்து ப்ராங்கியல் ஆஸ்துமா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த அலர்ஜி நோஸ் லெவல்லையே இருக்கும்போது அதை சரியாக ட்ரீட் பண்ணாமல் விட்டாங்க அப்படிங்கும்போது அது நமக்கு ஏர்வேக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது நமக்கு ஆஸ்துமா இல்லை அப்ஸ்ட்ரக்டிவ் ஏர்வே டிசீஸாக மாறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து அலர்ஜிக் ரிலேட்டடாக இருக்குது அப்படிங்கும்போது நம்ம அலர்ஜன் லெவல்ஸ் அப்பப்போ பார்த்துட்டு இஃப் தட் இஸ் அண்டர் கண்ட்ரோல் அப்படின்னா வந்து ஸ்லோவாக மெடிசன்ஸை கம்மி பண்ணி ஸ்டாப் பண்ணலாம். பட் இது கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி a reversible situation. வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம், லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம். ஹலோ வணக்கம், நலம் அறிவோம். வணக்கம் மேம். வணக்கம்மா, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? நாங்க ஸ்ரீபெரும்புதூர்ல இருந்து பேசுறோம். சரி, யாருக்காக என்ன கேள்வி கேட்க போறீங்க? எனக்கு தான் மேம் ஒரு வாரமா காது வலிக்குது. அந்த காது உள்ள மட்டும் சில்லுன்னு காத்து போற மாதிரி ஒரு ஃபீல். அது காதுக்கு பின்னாடி இருந்து நம்ம தவடா கீழே வந்து கழுத்து வரைக்கும் வலிக்குது. ஓ ஓ ஓ ஓ ஓகே ஓகேம்மா, என்ன வயசாகுது உங்களுக்கு? 35 மேம். ஓகே, டாக்டர் பார்த்தீங்களா? டாக்டர் பார்த்தேன். அவங்க கிளியர் வாஷ்னு சொல்லி ஒரு சொக்க மருந்து மாதிரி கொடுத்தாங்க. அதை போட்டுமே அப்படிதான் வலிச்சிட்டு இருக்கு. ஓகே ஓகே ஓகே, நம்ம என்ன விஷயம் அப்படின்றத டாக்டர்கிட்ட கேட்டுடலாம். இது எத்தனை நாளாமா தொந்தரவு இருக்கு? ஒரு 5 டேஸா இருக்கு மேம். ஃபீவர் ஏதாவது வந்ததுங்களா? இல்ல, அதெல்லாம் எதுவும் வரல. காது வலி மட்டும்தான். காதுல இருந்து நீர் இல்லை சலம் அந்த மாதிரி ஏதாவது வருதுங்களா? அந்த மாதிரி எதுவும் வரலைங்க மேம். காதுல அரிப்பு மாதிரி ஏதாவது இருக்குங்களா? இல்ல, அந்த மாதிரி கிடையாது. தொண்டை வலி அந்த மாதிரி ஏதாவது தொந்தரவு? அது இருக்கு மேம். தொண்டை வலிக்குது, அது ஒரு லைனா வலிக்குது. காதுக்கு பின்னாடி இருந்து அது ஸ்ட்ரைட்டா தொண்டை வலிக்குது லைனா. ஸோ யூஸ்வலாக இந்த மூக்கு, காது, தொண்டை இது மூணும் சேர்ற இடம் போஸ்டீரியர் ஃபெரஞ்சியல் ஃபோசா அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ நமக்கு சளி இருக்கிறப்ப சிலருக்கு குழந்தைங்களுக்கு காது வலியும் சேர்ந்து வரும். அதே மாதிரி தொண்டையில் ஏதாவது பிரச்சனை இருக்கும் போதுமே நமக்கு வந்து காது வலி இருக்கும். இதுக்கான ரீசன் அதான் மூக்கு, காது, தொண்டை இது மூணும் சேர்ற இடம் போஸ்டீரியர் ஃபெரஞ்சியல் ஃபோசா அப்படிமோ. அந்த இடத்துல வந்து டியூ டு இன்ஃபெக்ஷனாலேயோ இல்லை அந்த இடத்துல புண்ணாக இருந்துச்சு அப்படின்னா அது ஆப்வியஸாக அந்த இடத்துல ஒரு வீக்கம், ஒரு ஸ்வெல்லிங் இருக்கும். ஸோ அந்த ஸ்வெல்லிங் இருக்கும்போது அந்த ஃபோசா அந்த ஏரியா ஃபுல்லாகவே நமக்கு கொஞ்சம் க்ளோஸ்டு ஸ்பேஸாக இருக்குது அப்படிங்கும்போது காதை அடைச்சிக்கிறது, மூக்கு அடைச்சிக்கிறது இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கு ஆப்வியஸ்லி இப்போ இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா அப்படி இன்ஃபெக்ஷனை ட்ரீட் பண்ணணும். அலாங் வித் தட் கொஞ்சம் ஸ்டீம் இன்ஹலேஷன், ஹாட் வாட்டர் கார்கிளிங். எங்கேயாவது வீக்கம் இருந்துச்சுன்னா நம்ம சுடு தண்ணி ஊற்றணும் வைக்கிறோம் இல்லையா, அதே கான்செப்ட் தான். ஸோ ஸ்டீம் இன்ஹலேஷன், ஹாட் வாட்டர் கார்கிளிங்ஸ் இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்டராக சிம்டம்ஸ் ரிலீஃப் இருக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டுருங்க. நெக்ஸ்ட் காலர்கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? நாங்க புனவாசிப்பட்டிங்கிற கிராமத்துல இருந்து பேசுறோம். ஓகே, யாருக்காக கேள்வி? என்னோட பொண்ணுக்காண்டி கேட்குறேன் மேடம். அவங்க ஏஜ் சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன தொந்தரவு அப்படின்னு சொல்லுங்க. அவங்களுக்கு ஒரு 17 வயசு. ஓகே. அவங்களுக்கு தும்மல், அடிக்கடி தும்மல் வந்துகிட்டே இருக்கு. ஓகே. தும்மல் வந்துகிட்டே இருக்கு, கண்ட்ரோலே பண்ண முடியல. ஓகே ஓகே ஓகே, டாக்டர் பார்த்தீங்களா இதுக்கு முன்னாடி இல்லை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்க போறீங்களா? நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் கேட்க போறேன். சரி, ஓகே. எத்தனை நாளாமா இந்த தொந்தரவு இருக்கு? இது கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமாவே இருக்குது மேடம். ஓகே, 6 மாசமா தும்மல்ங்கிறது வந்து காலையில் எந்திரிச்ச உடனே early மார்னிங் காலையில் எந்திரிச்ச உடனே அடுக்கு தும்மலா அந்த மாதிரி இருக்கா இல்லை எப்போனாலுமே தும்புறாங்களா? இல்ல, எந்திரிச்சதுமே அது மாதிரி தும்முவாங்க. மற்ற நேரங்களில் மற்ற டே டைமில் எப்பயாவது வீட்டில் நீங்கள் சமையல் செய்யும்போது அந்த மசாலா ஸ்மெல்க்கோ இல்லை தூசி ஏதாவது பட்டுச்சுன்னா இமீடியட்டாக தும்மல் வருது இந்த மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் இருக்குங்களா? இருக்குது மேடம். ஓகே, இந்த தும்மல் வரதோடு சேர்த்து மூக்குலேருந்து நீராக வடிகிறது, மூக்கு அடப்பு இருக்கிறது அந்த மாதிரி சிம்டம்ஸ் ஏதாவது இருக்குங்களா? தும்மல் வரும், அப்படியே தண்ணி மாதிரி சளி வரும், முகம் வந்து வீங்கிக்கும். ஓகே, கண்ணில் இருந்து நீராக வடிகிறது, கண்ணில் அரிப்பு இருக்கிறது அந்த மாதிரி சிம்டம்ஸ் ஏதாவது இருக்குங்களா? கண்ணில் இருந்து நீர் வடியும், ஆனால் அரிப்பெல்லாம் இருக்காது. ஓகே, வீட்டில் உங்களுக்கு யாராவது அதாவது குழந்தையோட அம்மா, அப்பா இல்லை பாட்டி அவங்களுக்கு யாருக்காவது அலர்ஜி ரிலேட்டட் ஆஸ்துமா இல்லை அலர்ஜி சிம்டம்ஸ் ஏதாவது இருக்குங்களா? இல்லை மேடம், அது மாதிரிலாம் எங்களுக்கு இல்லை. ஓகே, குழந்தைக்கு வந்து அலர்ஜி ரிலேட்டட் சிம்டம்ஸ் தான் நீங்கள் சொல்கிறீங்க. காலையில் எந்திரிச்ச உடனே தும்மல் வர்றது, அடுக்கு தும்மலாக இருக்கிறது, மூக்குலேருந்து நீராக வடிகிறது, இது எல்லாமே வந்து அலர்ஜி ரிலேட்டட் சிம்டம்ஸு. ஒரு தடவை பிளட் இன்வெஸ்டிகேஷன்ஸில் அலர்ஜி டெஸ்ட் பார்க்குற மாதிரி இருக்குமா, அண்ட் அவங்களுக்கு யூஸ் பண்ணுற நைட் டைம் யூஸ் பண்ணுற பெட்ஷீட்ஸ் அதெல்லாம் ரெகுலராக வாஷ் பண்ணுற மாதிரி. ஏன்னா எதெல்லாம் அலர்ஜி ஆகுதுன்னு நமக்கு தெரியல. மார்னிங் எந்திரிச்சோடனே தும்மல்னு சொல்கிறீங்க. ஸோ மார்னிங் எந்திரிச்சோடனே யூஸ் பண்ணுற ப்ரஷ்
பண்ணுறதுக்கு, ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுற வாட்டர் இது எல்லாமே வந்து கொஞ்சம் சூடான தண்ணி இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். நான் அலர்ஜி டெஸ்ட் எடுத்து பாருங்கள். அலர்ஜி ரிலேட்டடாக ஏதாவது இருக்குது அப்படின்னா அண்ட் அதுக்கு ரிலேட்டடாக நம்ம பிளட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் அண்ட் எக்ஸ்ரே இதெல்லாம் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். சரிங்க மேடம், சரிங்க. எஸ், ஸோ டாக்டர் சொன்ன அந்த பரிசோதனைகள் எல்லாமே வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துருங்க. நிகழ்ச்சியில் கால் பண்ணதுக்கு நன்றி. நெக்ஸ்ட் காலர்கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம், நலம் அறிவோம். லைன்ல இருக்கீங்க, பேசலாம். ஹலோ, உங்க பின்னாடி நிறைய டிவி வால்யூம் கேக்குதுமா, நாய்ஸா இருக்கு. அதை கம்மி பண்ணிட்டு போன்ல பேசுங்க. சரிங்க. இப்ப சொல்லுங்க, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? நாங்க மதுரையில இருந்து பேசுறேங்க மேம். சரி, யாருக்காக கேள்வி கேட்க போறீங்க? எனக்கு தாங்க மேடம். சொல்லுங்க, உங்க வயதை சொல்லிட்டு உங்களுடைய தொந்தரவு என்ன அப்படின்னு சொல்லுங்க. 45 வயசு ஆகுதுங்க மேடம். ஓகே. ஒரு வருஷம் வாசனையே தெரிய மாட்டேங்குதுங்க மேடம். ஓகே. நாக்குக்கு கொஞ்சம் ருசி இல்லாத மாதிரி ஒரே வாடையா தெரியுது. ஒரே வாடையா ருசி தெரிய மாட்டேங்குது. ஓகே ஓகே. அதான் மேடத்துக்கு கேட்டேன். ஓகே, ஸோ நோ ஸ்மெல் அண்ட் நோ டேஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. இருமல் சளி அந்த மாதிரி தொந்தரவு ஏதாவது இருக்குங்களாமா? இருமல்லாம் இல்லங்க மேடம். தும்மல் ஜாஸ்தியா வருது, மூக்குல இருந்து நீரா வடியறது, மூக்கு அடைப்பு இருக்கிறது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் ஏதாவது இருக்குங்களா? இல்லங்க மேடம், அதெல்லாம் இல்ல. இருமல் சளி எதுவுமே இல்லங்க மேடம். அதெல்லாம் எதுவும் இல்ல. திடீர்னு இந்த சிம்டம்ஸ் எத்தனை நாளா இருக்கு? இந்த வாசனை தெரியாதது, டேஸ்ட் தெரியாதது ஒரு வருஷமா இருக்கு. திடீர்னு கொஞ்சம் வந்துச்சு, அப்புறம் ஒரு வருஷமா இப்ப இல்லாம இருக்குங்க மேடம். ஓகே, நடுவுல உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் இல்லாம போயிடுச்சு. அப்படி இருக்குங்க மேடம். ஓகே, மூக்கன் தொண்டை பகுதியில் உள்ள நரம்பு ரிலேட்டடா ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா கூட நமக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கலாம். இஎன்டி டாக்டர் ஒரு தடவை செக் பண்ணி அதுக்கான எக்ஸ்ரேஸ் அண்ட் பிளட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் எடுத்து இதை ஃபர்தராக ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். ஓகே ஓகேம்மா, சரி. உங்களுக்கு நியர்பைல இருக்கக்கூடிய இஎன்டி மருத்துவர் வந்து நீங்க சீக்கிரமா போய் பாருங்க. அழைப்புக்கு நன்றி. நெக்ஸ்ட் காலர்ட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம்மா, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? மேம் நான் சென்னையில இருந்து பேசுறேன் மேம். ஓகே, சொல்லுங்க உங்களுடைய மேம் வயது. என்னோட பையனுக்கு மேம் 5 இயர்ஸ் ஆகுது. ஓகே. அவனுக்கு வந்து அடிக்கடி சளி பிடிக்குதுன்ட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் பண்ணி எல்லாம் வச்சு பார்த்தோம். ஓகே. அப்ப வந்து இன்குலர் யூஸ் பண்ண சொல்லி கொடுத்தாங்க. பியூரிகாட்டும் அஸ்டாலையும் கொடுத்தாங்க. ஓகே. அந்த வீசிங் எல்லாம் கண்ட்ரோல் ஆயிட்டுனாங்க. இப்பவும் சளி பிடிச்சாலும் அந்த இன்குலர் தான் யூஸ் பண்ண சொல்றாங்க. அத மேம் கேட்கணும், அது கண்டினியூவா அதே தான் கொடுக்கணுமா? இன்ஹேலரை பொறுத்த வரைக்கும் அதுதான் சேஃபஸ்ட் மெடிசன். அதுவும் குழந்தைகளுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கறதுனால உங்களுக்கு இன்ஹேலராக ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்ஹேலர் இஸ் வெரி சேஃப் மெடிசன். அண்ட் உங்களுக்கு கொடுத்த இந்த பியூடிகாட், அஸ்தாலின் இந்த மாதிரி மருந்துகள் எல்லாமே வந்து ஷார்ட் ஆக்டிங், அதாவது சிறிது நேரம் ஆக்ஷன் கொடுக்கும். அதனால பெரிய சைடு எஃபெக்ட்ஸோ இல்லை அதனால பெரிய தொந்தரவோ ஃபியூச்சரில் வரதுக்கான சான்சஸ் இல்லை. இந்த அஸ்தாலின், பியூடிகாட் ஏன் குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு வர இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து கொஞ்ச நாள் தான் இருக்கும். அவங்களோட வளர அவங்களோட நுரையீரல் விரிய ஸோ ஏஜிங் ப்ராசஸ்லேயே அவங்களுக்கு இதெல்லாமே சரியாகும். அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அப்பப்போ தேவை இருந்தால் மட்டும் இந்த பியூடிகாட்டோ இல்லை அஸ்தாலினோ யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ அவரோட வயசு என்னன்னு சொன்னீங்கம்மா? 5 வயசு. ஓகே, ஸோ 5 வயசு தான் ஆகுது. அப்படிங்கும்போது அவருக்கு வளர இந்த ப்ராப்ளம் நார்மல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவருக்கு தேவையான மருந்துகளை கண்டினியூ பண்ணிக்கோங்க. சிம்டம்ஸ் இருக்கும்போது கொஞ்சம் ப்ரொடெக்டிவாக ப்ரீதிங் எக்ஸசைசஸ் இது எல்லாமே சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் ட்ரெயின் பண்ணிங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் இந்த மெடிசன்ஸ் ஃபாஸ்ட்டாக ஸ்டாப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஓகேம்மா, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் அழைப்பாளர்கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம். வணக்கம் சார், எங்க இருந்து கூப்பிடுறீங்க? மேம் சென்னையில இருந்து. ஓகே, என்ன கேள்வி கேட்க போறீங்க? மேம் அடிக்கடி அந்த எறும்புல சளி வந்துச்சு மேம். ஓகே. 10 வயசு ஆகும் அவனுக்கு. அது வந்து அவனுக்கு டாக்டர் போனாலும் அது திரும்பி அவனுக்கு இதாகும், சரியாகும். அப்புறமா ஒரு 2 மாசம் ஒரு 3 மாசம் அவனுக்கு இதாகும். ஓகே ஓகே ஓகே. அவர் படியெல்லாம் இறந்ததான் மூச்சு வாங்குற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே ஓகே. என்ன சொல்லுங்க? ஸோ அடிக்கடி அப்படின்னா வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை 2 தடவை வருதுங்களா, இல்லை 3-4 மந்த்ஸ்க்கு ஒருக்கா வருதுங்களா? இல்லை, மாதத்துக்கு ஒரு முறை அதுக்கப்புறம் மாதத்துக்கு ஒரு முறையாவது இருமல் சளி பிடிக்குது. இந்த மாதத்துக்கு ஒரு தடவை இருமல் சளி வரும்போது காய்ச்சலோட அசோசியேட்டாக வருதா, இல்லை ஜஸ்ட் இருமல் சளியாக மட்டும்தான் வருதுங்களா? ஜஸ்ட் இருமல் சளி மட்டும் தான். மெயின் வந்து இருமல் அதிகமாக. ஓகே, மூச்சு விட கஷ்டமா, மூச்சு திணறல் அந்த மாதிரி தொந்தரவு ஏதாவது இருக்குங்களா? மூச்சு விடுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குமா? ஸோ இதுக்கு எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன் அந்த மாதிரி ஏதாவது டெஸ்ட் எடுத்து பார்த்துருக்கீங்களா சார் இதுக்கு முன்னாடி? எடுத்திருக்கேன் மேம், எடுத்திருக்கேன். அது வந்து மூக்குல வந்து எக்ஸ்ரே எடுத்திருக்கோம். அதை எடுத்து பார்க்கும்போது மூக்குல ஏதோ சதை வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே.
ஆனா திரும்பி வந்து 1 மந்த் கழிச்சு வர சொல்லிருக்கோம். ஆனா சளி நிக்கல, அந்த இரும்புல அப்படி சளி கண்டினியூஸா இருக்கு. ஸோ அந்த மூக்கில் சதை வளருது அப்படிங்கிறது வந்து டான்சில் இல்லை அடினாய்டு அந்த மாதிரி ரிலேட்டடாக இருக்கிறது. ஸோ இது எக்ஸ்போஸ்டாக இருக்குது அப்படிங்கும்போது உங்களுக்கு சடனாக எக்ஸ்ட்ரா க்ரோத் அப்படி தான் இல்லையா? ஸோ அது வந்து உங்களுக்கு நீங்கள் மூச்சு விடும்போது இல்லை டஸ்ட் எக்ஸ்போஷர் இல்லை நிறையா பொல்யூஷனுக்கு எக்ஸ்போஸ் ஆகும்போது வந்து இமீடியட்டாக ரியாக்ட் ஆகி இமீடியட்டாக இருமல் சளி தொந்தரவாகிறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட்டாக சால்வ் ஆகணும் அப்படின்னா ஸோ அந்த சதை வளர்றது எதனால் அப்படின்னு பார்த்துட்டு அதை கம்ப்ளீட்டாக கரெக்ட் பண்ணணும். அண்ட் ஃபீவரோட அசோசியேட் ஆகி உங்களுக்கு எந்த சிம்டம்ஸ் இல்லை அப்படிங்கிறனால இது எதுவுமே இன்ஃபெக்டிவ் ரிலேட்டடாக இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ அலர்ஜிக் ரிலேட்டடாக அண்ட் ரியாக்டிவ் ஏர்வே ரிலேட்டடாக தான் இருக்குது. ஸோ அதை நீங்கள் கரெக்ட் பண்ணாலே இது எல்லாமே சரியாயிரும் சார். அழைப்புக்கு ரொம்ப நன்றி சார். நெக்ஸ்ட் காலர்ட்ட பேசிடலாம். வணக்கம். ஹலோ, சொல்லுங்கம்மா, எங்கேருந்து கூப்பிடுறீங்க? விழுப்புரத்துல பேசுறேன் மேம். சரி, என்ன கேள்வி கேட்க போறீங்க? ஓகே, ஸ்பீக்கர்ல போட்டிருக்கீங்களா ஃபோனை? ஸ்பீக்கர்ல இருந்து எடுத்துட்டு ஃபோன்ல பேசுங்க. இப்ப சொல்லுங்க, என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை? அவருக்கு பச்சை தண்ணி சளி பிடிக்குது, வெய்ய காலமா சளி பிடிக்குது, எனி டைம் சளி பிடிக்குது மேம் அவருக்கு. உங்க ஹஸ்பண்டுக்குங்களா? சாருக்கு என்ன வயசு ஆகுதுங்க? 29 வயசு ஆகுது. ஓகே ஓகே ஓகே. எவ்வளோ வயசு சொன்னாங்க? 29ங்களா? என்ன வயது ஆகுதுங்க? புரியல, என்ன வயசு சொன்னீங்க? 29ஆ? ஓகே, 29 வயது. எல்லா சீசன்லேயும் இருமல் சளி இருக்குது அப்படின்னா வந்து இருமல் சளி வரப்பெல்லாம் காய்ச்சலோடு வருதுங்களா இல்லை வெறும் இருமல் சளியாக தான் இருக்குங்களா? வெறும் இருமல் கூட இல்லை மேம், சளி தான். மூக்கால பச்சை தண்ணிட்ட ஊத்திட்டே இருக்கு. தும்மல் வர்றது அந்த மாதிரி தொந்தரவு ஜாஸ்தியா இருக்குங்களா? அதெல்லாம் இல்ல, தும்பல்லாம் இல்ல மேம். ஓகே, மூக்குல இருந்து மட்டும் நீரா வடிஞ்சிட்டே இருக்கு. காய்ச்சல் அந்த மாதிரி எதுவும் இல்ல. வெய்ய நாள்ல கூட சளி வந்துட்டே இருக்கு மேம் அவருக்கு. ஓகே. சிகரெட் பீடி பழக்கம் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணுவாங்களா? எந்த பழக்கம் மேம், நிஜாம்பா கூட போட மாட்டார் மேம் அவரு. ஓகே. அவரோட கூட பிறந்தவங்க இல்லை அவரோட அப்பா அம்மா யாருக்காவது அலர்ஜி ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்திருக்குங்களாமா? அவங்க அம்மாவுக்கு இருக்குது மேம் சளி, அது அவங்களுக்கு எனி டைம் அப்படிதான் மேம் இருக்கும். ஓகே, இது அதான் ஹெரிடிட்ரியாக நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அவங்க அம்மாவுக்கு இருந்துச்சு இல்லை மேபி அவங்களுக்கு முன்னாடி கூட இது கண்டினியூஸாக இருந்திருக்கலாம். ஸோ இது அலர்ஜி ரிலேட்டட், ஹெரிடிட்ரி ரிலேட்டட் அலர்ஜிக் ஆஸ்துமா மாதிரி தான் இருக்குது. ஸோ சிம்டம்ஸ் இப்போதைக்கு அலர்ஜி மட்டும் இருக்கனால அந்த டேப்லெட்ஸ் மட்டும் கொடுக்கலாம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்கம்மா, எங்கேருந்து கூப்பிடுறீங்க? நாங்கள் மேட்பாயிட்டிலிருந்து பேசுகிறேங்கம்மா. சரி, என்ன கேள்வி கேட்க போறீங்க? எனக்கு இந்த 1 வருஷமாவே சளி இருக்குங்க. ஓகே. மண்டையிலிருந்து சளி இறங்கி தொண்டையில வந்து நின்றுக்குது, காய்ச்சி போகணுங்கம்மா. ஓகே ஓகே. அப்ப துப்பிட்டே தான் இருக்கு. நானும் ஸ்கேனு, சிடி ஸ்கேனு, எம்ஆர்ஐ ஸ்கேனு எல்லாம் எடுத்து பார்த்தாச்சுங்க. ஓகே. ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்கம்மா. அந்த அம்மாட்ட கேட்கலாம் அப்படின்னு. சரி, உங்க வயது என்ன தெரிஞ்சுக்கலாமா? வயசு 63ங்கம்மா. ஓகே ஓகே. அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் சொன்னாருங்க, பரவாயில்லைங்க. இருமல் சளி எத்தனை நாளா இருக்குன்னு சொன்னீங்கம்மா? இரும்புல சளி மண்டையிலிருந்து தொண்டைக்கு வருதுங்க. அதுக்கு ஆரி துப்பிட்டு போனோம். துப்புலினா இரும்புல புறுபுறுப்புன்னு இரும்புல வந்துட்டே இருக்குதுங்கம்மா. காய்ச்சல் ஏதாவது சேர்ந்து வருதுங்களா? அல்ல, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்கம்மா. மூச்சு விட கஷ்டமா, மூச்சு திணறல் அந்த மாதிரி ஏதாவது தொந்தரவு இருக்குங்களா? அந்த மாதிரி இல்லைங்க, இரும்புல கொஞ்சம் வரும்போது மட்டும் திணற மாதிரி இருக்குது, வேற எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஓகே. மாடிப்படி ஏறும்போது இல்ல வேலைகள் செய்யும் போது கூட மூச்சு திணறல் அந்த மாதிரி எதுவுமே இல்ல? அந்த மாதிரி இல்லைங்கம்மா. ஓகே. சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்ததா சொன்னீங்க இல்லையா? ஸோ அது ஸ்கேன்ல ஏதாவது ரிப்போர்ட் சொன்னாங்களா? நுரையீரல் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொன்னாங்களா? இல்லைங்கம்மா, நுரையீரல் பார்த்தாச்சுங்க, சிடி ஸ்கேன், எம்ஆர் ஸ்கேன், தொண்டை எல்லாம் பார்த்தாச்சுங்கம்மா. ஒன்னும் இல்லைச்சாங்கம்மா. ஸோ நுரையீரலுக்கு போகிற மூச்சு குழாய் உங்களுக்கு ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக எம்ஆர்ஐ ஸ்கேன்லேயோ இல்லை சிடி ஸ்கேன்லேயோ தெரியாது. நுரையீரலுக்கு போகிற மூச்சு குழாய் புண்ணாக இருந்துச்சு, அந்த இடத்துல இருந்து சளி ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து தொடர்ந்து சிம்டம்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அது வந்து பிஎஃப்டி பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட் அப்படிங்கிற டெஸ்ட் பண்ணால் ஓரளவு உங்களுக்கு ஐடியா கிடைக்கலாம். சிடி ஸ்கேனில் தொந்தரவு இல்லை அப்படின்னா நுரையீரலுக்குள்ளே பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம். நுரையீரல் போகிற மூச்சு குழாயில் தொந்தரவு இருக்கிறது அந்த பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியுமா. ஸோ அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதுக்கு ரிலேட்டடாக இன்ஹேலர் தெரப்பியோ இல்லை மாத்திரைகளோ கண்டினியூஸாக எடுக்கிற மாதிரி இருக்குமாம்மா.
ஓகே, அழைப்புக்கு ரொம்ப நன்றி. நம்ம நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டே இருங்க. வரும் முன் காப்போமுக்கு நிறைய வரவேற்பு எப்பயுமே இருக்கும். ஏன்னா ஒரு டிசீஸ் வந்து அதுக்கான மெடிசன்ஸ் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி எப்படி அதை தடுக்கிறது, வராமல் எப்படி நம்ம ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி நம்ம சிஓபிடிக்கு வந்து ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் இருக்குங்களா? ஸோ ஆப்வியஸ்லி நான் சொன்ன மாதிரி சிஓபிடி இஸ் அ க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ். இதுக்கு மெயின் ரீசன் வந்து ஃபஸ்ட்டு ஸ்மோக்கிங் சொன்னேன், தென் ஏர் பொல்யூஷன் அண்ட் மைக்ரோ டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், இண்டஸ்ட்ரி ரிலேட்டட் டஸ்ட். ஸோ இதெல்லாம் ரிலேட்டடாக இருக்குது அப்படிங்கிறனால ஸோ மெயினாக ஸ்மோக்கிங் செசேஷன். ஸ்மோக் பண்ணுறவங்களா இருந்தால் இமீடியட்டாக ஸ்மோக்கை வந்து ஸ்டாப் பண்ணணும். குவிட் ஸ்மோக்கிங் ஹவு ஃபாஸ்ட் அண்ட் ஹவு early as possible அதை வந்து ஸ்டாப் பண்ணணும். அண்ட் மற்ற டஸ்ட் ரிலேட்டட்ஸாக வருது அப்படின்னா வந்து மாஸ்க். ஸோ க்ரௌடட் பிளேஸ்க்கு போகிறோம், இல்லை ரொம்ப டஸ்ட் எக்ஸ்போஷர் உள்ள இடத்துக்கு போகிறோம், இல்லை பொல்யூட்டட் ஏரியாஸ்குள்ளே போகிறோம் அப்படின்னா வந்து 3 லேயர்டு சர்ஜிக்கல் மாஸ்க். ஸோ நார்மல் கிளாத் மாஸ்க் அந்த மாதிரி இல்லாமல் 3 லேயர்டு சர்ஜிக்கல் மாஸ்க் யூஸ் பண்ணும்போது நமக்கு இந்த மைக்ரோ பார்ட்டிகல்ஸ்லேருந்து இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு ப்ரிவென்ஷன் கிடைக்கும். ஸோ தட் லீடிங் டு எ க்ரானிக் டிசீசஸ், இந்த மாதிரி க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ்லேருந்து ஒரு ப்ரிவென்டிவ் மெஷர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, நிகழ்ச்சியில் இப்போ ஒரு காலர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம், எங்கேருந்து கூப்பிடுறீங்க? வாணிமொழி. ஓகே, என்ன கேள்வி கேட்க போறீங்க? தும்மல் தொடர்ந்து எப்படி ஒரு நாளைக்கு ஒரு 30-40 தடவை வந்தது மேடம். உங்களுக்கா? ஆமா, தண்ணி மாதிரி ஒழுகுது. அதுதான் அப்படியே மூக்கு எரியுது அப்படியே நைட்ல எல்லாம். சரி, எத்தனை நாளா இந்த தொந்தரவு இருக்கு உங்களுக்கு? கிட்ட குழந்தை 3ஆம் இன்ச்சுக்கு தான் 1 வருஷம் ஆகுது குழந்தை, அப்பந்தே இருக்குது மேடம். ஓகேமா, ஓகே. அப்படி வந்தாவே நெஞ்செல்லாம் கரு கருன்னு சத்தம் வருது. என்ன வயதாகுது உங்களுக்கு? 29 மேடம். சரி, ஓகே. ஸோ இது உங்களோட ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் தான் இது ஸ்டார்ட் ஆச்சுங்களாமா? இல்லை, ப்ரெக்னன்ட் டைம்ல இருந்தே இருந்துச்சு மேடம். ஸோ ப்ரெக்னன்சி டைம்ல இருந்தே இருந்துச்சு இல்லையா? ஸோ இதுக்கு முன்னாடி நீங்க குழந்தையா இருக்கும் போது இந்த மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னு உங்க அப்பா அம்மா யாராவது சொல்லியிருக்காங்களா? அப்படி எதுவும் இல்லைங்க மேடம். மேரேஜ் ஆகி அதுக்கப்புறம் தும்பல் பிரச்சனை இருந்துச்சு. அது அவ்வளவு பெருசா தெரியல. இப்போதான் கரு கருன்றது, இந்த மூக்கு எரியுது, தொண்டை எல்லாம் அப்படியே குத்துது. ஓகே, தும்மல் மட்டும் வருதுங்களா இல்ல மூக்குல இருந்து நீரா வடியறது, மூக்கு அடைப்பு, மூக்கு அடைக்குது, மூக்கு அரிப்பு ஏதாவது இருக்குங்களா? அரிப்பெல்லாம் எதுவும் இல்லைங்க மேடம். கண்ணுல இருந்து நீரா வடியறது அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? கண்ணுல எல்லாம் இல்ல, மூக்குல மட்டும்தான் அடையும், அப்படியே மூக்கு எரியுது. ஸோ வீசிங் சவுண்ட் மாதிரி ஏதாவது கேட்குங்களா மூச்சு விடும்போது? மூச்சு விடும்போது எப்பனா ஒரு தடவை இந்த தும்பல் வந்து வரல, அந்த பட்சத்துலதான் நெஞ்சு கருகருந்து சவுண்ட் கேக்குது. நீங்க சொல்ற சிம்டம்ஸ் எல்லாமே வந்து அலர்ஜி அண்ட் ஏர்வே டிசீஸ் ரிலேட்டட் சிம்டம்ஸ் மாதிரி இருக்குமா? ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் நம்ம அலர்ஜிக்கான மருந்துகள் கொஞ்சம் லாங் டேர்ம் எடுக்கிற மாதிரி இருக்கும். லாங் டேர்ம்னா உங்களோட அலர்ஜி லெவலை பொறுத்து ஒரு வாரமோ இல்ல 2 வாரமோ, சிலருக்கு 1 மாசம் வரைக்கும் கூட தேவைப்படலாம். டாக்டர் பார்த்தோம் மேடம். ஓகே, அதுதான் குட்டியா டேப்லெட் ஒண்ணு கொடுத்தது, வாயில உரியுற மாதிரி கொடுத்தாங்க. மூக்குல உரியுற மாதிரி இல்ல மூக்குல டிராப்ஸ் அந்த மாதிரி எதுவும் கொடுக்கலீங்களா? அது கொடுத்து செட் ஆகல. அதுக்கப்புறமா இந்த மாதிரி வாயில உரியுது கொடுத்தாங்க. அப்பதான் இந்த தொண்டை கட்டுறது, இரும்பல் எல்லாமே ஸ்டாப் ஆச்சு. சரி. ஸோ போடும்போது செட் ஆகுது, திருப்பி அதே ப்ராப்ளம் கண்டினியூ ஆகுது. அதேதாம்மா, இது அலர்ஜி ரிலேட்டட். அலர்ஜி அப்படிங்கிறது வந்து உங்களோட பாடி நார்மலான விஷயத்த அப்நார்மல்னு நினைச்சு ஓவர் ரியாக்ட் பண்ணுறது, சரிங்களா? ஸோ அப்போ பாடி அதை நார்மல்னு அக்செப்ட் பண்ணுற வரைக்கும் சம்டைம்ஸ் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்படலாம். இன்ஃபெக்ஷன் அப்படி இருந்துச்சு அப்படின்னா 5 நாள் ஆன்டிபயோட்டிக் இல்லை 7 நாள் ஆன்டிபயோட்டிக் போடுவோம். பட் இது அலர்ஜி அப்படிங்கும்போது உங்களோட பாடி அக்செப்ட் பண்ணிக்கிற வரைக்கும் நமக்கு டேப்லெட்ஸ் தேவைப்படும். ஸோ சிம்டம்ஸ் நல்லா இருக்கு, எனக்கு கொஞ்சம் ரிலீவ் இருக்குது அப்படின்ட்டு இமீடியட்டாக டேப்லெட்டை ஸ்டாப் பண்ணிட்டேங்க அப்படின்னா திருப்பி சிம்டம்ஸ் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ட்ரீட்மெண்ட் மட்டும் ஒரு கோர்ஸாக பார்த்து அலர்ஜி லெவல்ஸ்லாம் பார்த்துட்டு மெடிசன்ஸை ஸ்லோவாக கம்மி பண்ணி ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருக்குமாம்மா. நாள்பட்ட நுரையீரல் அடைப்பு நோய் பற்றி, COPD பற்றி தான் நிறைய தகவல்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. சரி, இவ்வளோ நேரம் இதனுடைய அறிகுறிகள்லாம் என்ன, ஒரு மனிதனுக்கு வந்தால் அது எப்படிலாம் வந்து வெளிப்படுத்தும் அப்படின்லாம் மேம் சொன்னாங்க. பட் இப்போது இதை நம்ம எப்படி சரி செஞ்சுக்கலாம், இல்லை மெடிசன்ஸா ட்ரீட்மெண்ட்ஸ் இதுக்கு என்ன மாதிரிலாம் இருக்குது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ COPDக்கு வந்து என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுப்பீங்க? மெடிசன்ஸ்லேயே சரி பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கா, இல்லை ஏதாவது ஸ்டேஜஸ் இருக்குங்களா முதல்ல இந்த நோய்? ஸோ ஆப்வியஸ்லி இதுக்கு ஸ்டேஜஸ் இருக்குது. ஸ்டேஜிங் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா வந்து நான் சொன்ன PFT டெஸ்ட் மூலியமாக அதோட ரிவர்சிபிலிட்டி மெடிசன்ஸ் கொடுத்து எந்த அளவு லங் ஃபங்க்ஷன் பாதிக்கப்பட்டிருக்குன்னு அதை அசஸ் பண்ணி அதில் 4 ஸ்டேஜஸாக பிரிப்போம். ஸோ டிபெண்டிங் அப்பான் தட் ஸ்டேஜஸ் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இனிஷியல் ட்ரீட்மெண்ட்
எப்போவுமே வந்து ப்ராங்கோ டைலேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ராங்கோ டைலேட்டர்ஸ்ங்கிறது வந்து ஃப்ரம் த டேர்ம் இட் செல்ஃப் நம்ம நுரையீரல் போகிற மூச்சுக்குழாய ப்ராங்கோஸ்னு சொல்லுவோம். அதை டைலேட் பண்ணக்கூடிய மருந்துகளை ப்ராங்கோ டைலேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ப்ராங்கோ டைலேட்டர்ஸ் வந்து 2-3 ஃபார்மில் கொடுக்கலாம். லைக் இன்ஹலேஷனல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்ஹலேஷனல் ஃபார்ம் அப்படின்னா பஃப், லைக் பஃப் அடிக்கிற மாதிரி, இல்லை மாத்திரை போட்டு உரிகிற மாதிரி, இல்லை நெபுலைசேஷன்ஸ் இந்த மாதிரி வகையில் அதை வந்து கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ இதோட மெயின் ஆக்ஷன் என்ன இருக்கும் அப்படின்னா டைரெக்டாக போய் நுரையீரல் போகிற மூச்சுக்குழாயில் பட்டு மூச்சுக்குழாயை விரிவடை செய்யும். ஸோ இந்த டிசீஸோட பேட்டர்னே வந்து அப்ஸ்ட்ரக்டிவ் டிசீஸ் அப்படிங்கிறனால நுரையீரலுக்கு போகிற மூச்சுக்குழாய் சுருங்கும். ஸோ அதை வந்து விரிவுபடுத்துறது தான் இந்த ப்ராங்கோ டைலேட்டர்ஸ். ஸோ இந்த ப்ராங்கோ டைலேட்டர்ஸ் தான் மெயின் ஸ்டே ஆஃப் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இதில் நிறைய ஃபார்முலேஷன்ஸ் இருக்கா, நோயோட சிவியாரிட்டி பொறுத்து இந்த ப்ராங்கோ டைலேட்டர்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போவோம். இஃப் த டிசீஸ் இஸ் அண்டர் கண்ட்ரோல் அப்படின்னா இந்த ப்ராங்கோ டைலேட்டர்ஸை கம்மி பண்ணிவிட்டு வில் மெயின்டெனன்ஸ் டோஸ். பட் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ண முடியாது, சின்ஸ் இட் இஸ் அ க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் டிசீஸ் அப்படிங்கிறதுனால ரெகுலராக வந்து ஒரு மெயின்டெனன்ஸ்க்காவது ஒரு ப்ராங்கோ டைலேட்டர் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏதாவது இன்ஃபெக்ஷன் ரிலேட்டடாக இல்லை அலர்ஜி ரிலேட்டடாக இந்த சிம்டம்ஸ் அதிகமாச்சு அப்படின்னா அப்போ நமக்கு தேவை இருந்தால் மைல்ட் டோஸ் ஆஃப் ஸ்டிராய்ட்ஸ் இல்லை சில ஆன்டி அலர்ஜிக் மெடிசன்ஸ் அடிஷ்னலாக அதோட ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். லாங் டேர்ம் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு போயிட்டோம் அப்படின்னா சம்டைம்ஸ் அதாவது ஃபைனல் ஸ்டேஜில் இருக்காங்க, ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4 இல்லை ஃப்ரீக்வெண்ட்டாக சிம்டம்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு ஆக்சிஜன் தெரப்பி தேவைப்படலாம். ஆக்சிஜன் தெரப்பி அப்படின்னா ஆக்சிஜன் இஸ் ஆல்சோ ஏ மெடிசன் நமக்கு. ஸோ ஆக்சிஜன் வந்து லாங் டேர்மாக வீட்டில் வச்சு நம்ம வந்து கண்டினியூஸாக ஆக்சிஜன் கொடுக்குற மாதிரி சப்போர்ட்டிவாக வந்து அவங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ், பாத்ரூம் போகிறதுக்கு, ஏஞ்சி சாப்பிட்றதுக்கு, டிவி பார்த்துட்டு இருக்கிற டைமில் அப்போ கூட கண்டினியூஸாக ஆக்சிஜன் தெரப்பி தேவைப்படுற மாதிரியும் ஒரு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது ஃபார் சிஓபிடி ரிலேட்டடாக. ஓகே. அண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் நோய் வந்து ரிவர்சபிளா? ஸோ டு பி ஃப்ரேங்க், நான் இனிஷியலாக சொன்ன மாதிரி தான் நுரையீரல் போகிற மூச்சு குழாயில் அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, அது க்ரானிக்காக இருக்குது அப்படிங்கும்போது அனாட்டமிக்கலாக அதாவது ஸ்ட்ரக்சரலாகவே அதில் சேஞ்சஸ் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கும்போது அதை கம்ப்ளீட்டாக நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியாது. பட் திஸ் டிசீஸ் கேன் பி கெப்ட் அண்டர் கண்ட்ரோல். இட் இஸ் அ கண்ட்ரோலபிள் டிசீஸ். அதாவது மருந்து மாத்திரைகள் மூலம் நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். பெரிய அளவில் உயிருக்கு பாதிப்பாகாத அளவுக்கு நம்ம வந்து நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும். ஓகே. ஸோ பேசும்போது சொன்னீங்க அந்த இன்ஹேலர் பஃப்லாம் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் சொல்லுவோன்னு. ஸோ பேஷண்ட்ஸ் மத்தியில் இல்லை மக்கள் மத்தியில் இந்த ஒரு பெரிய டவுட் இல்லை ஒரு காம்ப்ளிகேஷன் வந்து அவங்களுக்குள்ளே இருக்குது. லாங் டேர்மில் வந்து ஒரு இன்ஹேலர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதனாலேயே ஏதாவது ஒன்று வந்துடும் அப்படின்னு அவங்களே தன்னை நினச்சிக்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு மித்தா இல்லை எப்படி மேடம்? ஸோ ஆப்வியஸ்லி இது ஒரு மெத்து தான். ஏன் அப்படின்னு சொன்னால் இன்ஹேலர் இஸ் அ வெரி சேஃபஸ்ட் மெடிசன் டு மை பாயிண்ட் ஆஃப் வியூ. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா the inhaler acts directly on your airways. உங்களை ஏர்வேல காற்று மூலியமாக டைரெக்டாக உள்ளே ஆக்ட் பண்ணுது அப்படிங்கும்போது ஆக்ஷன் வில் பி வெரி இமீடியட். ரொம்ப இமீடியட்டாக ஆக்ஷன் இருக்கும். அண்ட் இட் இஸ் அ சேஃபர் ட்ரக். நீங்கள் மாத்திரையாக முழுங்கும்போது இல்லை இன்ஜெக்ஷனாக போடும்போது the drugs will enter your blood. பிளட்டில் மிக்ஸ் ஆகி மற்ற உறுப்பு எல்லா உறுப்புக்கும் போய் அதுக்கப்புறம் தான் ஆக்ஷன் வரும். ஸோ சைட் எஃபெக்ட் இஸ் மோர் காமன் in tablets and injection formulations rather than an inhalational form. So inhalational form side effects வரணும் அப்படின்னா it should be taken for more than 15-20 years. பட் நம்ம அதை டேப்லெட்டாக நிறைய பேர் அது ஈஸியாக எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ டேப்லெட்ஸை கம்பேர் பண்ணும்போது inhalational form is very safest one. ஓகே. comfortable and safest one. ஓகே, சூப்பர். அண்ட் லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை ப்ரிவெண்ட் பண்ண முடியும்னா என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம முதல்ல மாற்றிக்கணும்? ஸோ டு சே ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி சொல்கிறேன். ஒரு ஸ்மோக்கர் நமக்கு வந்து சிஓபிடி வந்துருச்சு, வி ஆர் டயக்னோஸ்டு டு வித் தட் டிசீஸ். இப்போ அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்னென்ன லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் நம்ம பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் ஸ்மோக்கிங் செசேஷன், அதாவது ஸ்மோக்கிங்கை கம்ப்ளீட்டாக குவிட் பண்ணுறது. த செகண்ட் திங் இஸ் லைக் மெடிகேஷன்ஸ் ரெகுலராக எடுத்துக்கிறது. அண்ட் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸில் மெயினாக ப்ரீதிங் எக்ஸசைசஸ் அண்ட் ப்ரீதிங் ஆக்டிவிட்டீஸை வந்து ஒன் ஆஃப் த பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப் ஸ்டைலாக மாற்றிக்கிறது. ஸோ ப்ரீதிங் எக்ஸசைஸ்னு நம்ம பார்க்கும்போது சே பர் சே ஸ்டார்டிங் பிராணயாமா ஸ்டார்ட் பண்ணுறது கூட இட் இஸ் வெல் பெனிஃபிஷியல் டு யர் லங். சரிங்களா? ஸோ அண்ட் ப்ரீதிங் எக்ஸசைஸில் வி ஹேவ் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எக்ஸசைசஸ், என்டியூரன்ஸ் ட்ரைனிங் எக்ஸசைசஸ்னு வி ஹேவ் வெரைட்டி ஆஃப் எக்ஸசைசஸ். பட் வெரி பேசிக் திங் பிராணயாமாலேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம். அலாங் வித் தட் அதுக்கடுத்து ஃப்ரீக்வெண்ட்டாக இன்ஃபெக்ஷன்ஸ் வரதை ப்ரிவெண்ட் பண்ணணும். ஸோ க்ரௌடட் பிளேசஸ் அவாய்ட் பண்ணணும். வெளில போகணும் அப்படின்னா நம்ம வந்து மாஸ்க்லாம் போட்டுட்டு போகிறது, வெளில போயிட்டு வந்தால் ஹேண்ட் ஹைஜீன் ஃபாலோ பண்ணுறது, இதை ஒரு ரெகுலர் ஹேபிட்ஸாக மாற்றலாம். அண்ட் வேக்சினேஷன்ஸ், ஸோ லங்குக்கு திருப்பி இன்ஃபெக்ஷன்ஸ் ரொம்ப சிவியர் இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் வேக்சினேஷன்ஸ் போடலாம். மோஸ்ட் காமனாக என்ன வேக்சின் போடலாம் அப்படின்னா இன்ஃப்ளூயன்ஸா வேக்சின் அண்ட் நிமோனியா வேக்சின் வி கேன் கிவ். ஸோ அப்படிங்கும்போது நமக்கு இன்ஃபெக்ஷனை ப்ரிவெண்ட் பண்ணுவோம். இன்ஃபெக்ஷன் ப்ரிவெண்ட் ஆகிறனால நமக்கு வந்து சிஓபிடி அதே ஸ்டேட்லேயே மெயின்டைன் ஆகும். நம்மளோட
ட்ரக்ஸ் வந்து அதிகமாக்குறதுக்கோ கம்மி பண்ணுறதுக்கோ சேம் ஸ்டேட்டில் we can travel with that. ஓகே. ஸோ இப்போ உடம்புக்கு வந்துட்டு நம்ம மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணுறோம் இல்லையா, ஒரு 30 வயசுக்கு மேற்பட்டவங்க வந்து ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் இயர்லி ஒன்ஸ் பண்ணுறது மேண்டேட்ரி அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி லங்ஸுக்கு ஏதாவது குறிப்பிட்ட செக்அப் இருக்கா, ஒரு ஃபாலோ அப்பில் நீங்கள் வச்சுக்கணும், இந்த ஒரு வயதுக்கு அப்புறமா நீங்கள் இதெல்லாம் செக் பண்ணணும் அப்படின்ற ஒரு லங் செக்அப் ஏதாவது இருக்குங்களா? ஸோ ஆப்வியஸ்லி இருக்குது. ஸோ இது வந்து யூஸ்வலாக 45-50 இயர்ஸ், அதாவது 60+ இயர்ஸில் தான் வந்து லங் ரிலேட்டட் டெஸ்டிங் வெரி காமனாக இருந்துச்சு முன்னாடி. பட் ஸ்டில் நவ் இந்த ஜெனரேஷனில் சின்ஸ் வி ஆர் எக்ஸ்போஸ்டு டு மெனி ஏர் பொல்யூஷன் ரிலேட்டட் டஸ்ட் அண்ட் டஸ்ட் எக்ஸ்போஷர் நிறையா நம்ம டே டு டே லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுறதுனால ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஹூ இஸ் கிராசிங் 45 கேன் கோ ஃபார் அன் லங் எக்ஸாமினேஷன். லங் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டோன்னா மெயின் திங் இஸ் லைக் செஸ்ட் எக்ஸ்ரே அண்ட் பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட். ஸோ பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட் வந்து தட் வில் அசஸ் ஹவு ஃபார் யுவர் லங் இஸ் ஃபங்க்ஷனிங், லங்கில் ஏதாவது இந்த ரிலேட்டடாக உங்களுக்கு லங்கில் சேஞ்சஸ் ஏதாவது வந்திருக்கா அப்படிங்கிறது நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். ஸோ இதை வந்து இயர்லி ஒன்ஸ் பண்ணிட்டா தட் வில் பி வெல் அண்ட் குட். இல்லை சிம்டம்ஸ் நமக்கு வெரி ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்குது அப்படின்னா 6 months ஒன்ஸ் கூட பண்ணிக்கலாம். தட் இஸ் நாட் அ பிக் காம்ப்ளிகேட்டட் டெஸ்ட் எதுவும் இல்லை. உங்களோட ப்ரீதிங்கை அசஸ் பண்ணுற டெஸ்ட். ஒரு குழாய் மூலியமாக நான் இங்கே ஊதி உங்களோட லங்கோட கெப்பாசிட்டி எவ்வளோன்னு அசஸ் பண்ணுவேங்க. ஜஸ்ட் ஹார்ட்லி ஒரு 5 to 10 minutes தான் அந்த டெஸ்ட். ஓகே ஓகே. ஸோ மிக தேவையான தகவல் அது இருந்தது, ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியில் இப்போ ஒரு காலர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம் சார், எங்கேருந்து கூப்பிடுறீங்க? காஞ்சிபுரத்துலேருந்து கூப்பிட்றேம்மா. ஓகே, உங்கள் வயது மற்றும் கேள்வி? 46 வயசு ஆகுதுமா. ஒன்றும் இல்லைம்மா, மூக்கில் எனக்கு சதை ஒரு 4-5 வருஷமா வளருதுமா. சரி. அது சுத்தமா எனக்கு வாசனையே வரல. ஓகே. வாசனை வரும்போது அதுக்கு இஎன்டி டாக்டர் பார்த்தேன். பார்த்ததுக்கு அப்புறம் அவர் என்ன சொன்னாரு, நீங்க டேப்லெட் போடுங்க, அது சுருங்கிடும், சுருங்கினதுக்கு அப்புறம் நார்மலா சரியாயிடும். அந்த இந்த ஸ்ப்ரே கொடுத்துருக்காருமா. ஓகே. ஸ்ப்ரே கொடுத்தாரு. நான் வந்து கொஞ்சம் ஸ்மோக் பண்ணுவேன், ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவேன். ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டா நான் வந்து மறுநாள் திரும்ப அப்படியே ஃபுல்லா மூக்கு அடைச்சிட்டு காத்து வர மாட்டேங்குது. ஓகே. இது வரைக்கும் எனக்கு எந்த ஒரு வாசனையுமே தெரியலம்மா. இது வரைக்கும் நான் வாசனை பார்த்து ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல ஆகுது. அதுதான் இப்போ மேடம் நீங்க பேசியிருந்த பார்த்து தான் மேடம் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் நான். சரிங்க சார், என்ன விஷயம் அப்படின்றத நம்ம டாக்டர் கிட்ட கேட்டுடலாம். மூக்கில் சதை வளருது அப்படிங்கும்போது சம்டைம்ஸ் அது அவங்க இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் சொன்ன மாதிரி நம்ம மெடிசன்ஸ் எடுக்கும்போது அது தானாகவே சுருங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் ஸ்டில் இந்த ஸ்மோக்கிங், நீங்கள் ஸ்மோக் பண்ணுறீங்க இல்லையா சார், அதுவே வந்து ஒரு இரிட்டன்ட் தான். நீங்கள் ஸ்மோக் பண்ணும்போது இல்லை ஆல்கோஹால் எடுக்கும்போது டீடாக்சிஃபிகேஷன் எதுவும் நடக்காது. ஸோ இது ரெண்டும் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா மருந்து போடுறதுல பெருசாக யூஸ் இல்லை. ஸோ ஸ்மோக்கும் பண்ணிவிட்டு கூட நம்ம வந்து மருந்துகளே எடுக்கிறதுல பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லுவேன். ஸோ மெடிசன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அதை கரெக்டாக வந்து சுருங்குற டைமாக இருக்குது அப்படின்னா மெடிசன்ஸை ஸ்லோவாக கம்மி பண்ணி ஸ்டாப் பண்ணலாம். பட் நம்ம அந்த சுருக்கம் ஏற்படுற டைமில் திருப்பி ஸ்மோக் பண்ணி அதை அக்ரவேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இல்லை அப்படின்னா ஒரு கட்டத்தில் சதை பயங்கரமாக வளர்ந்து அதை சர்ஜரி பண்ணி எடுக்கிற மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கலாம். அழைப்புக்கு ரொம்ப நன்றி. அண்ட் என்ன மாதிரியான அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட்ஸ் இப்போது அவைலபிளாக இருக்குது ஃபார் சிஓபிடி? ஸோ சிஓபிடி பொறுத்த வரைக்கும் ஆஸ் ஐ டோல் ப்ராங்கோடைலேட்டர்ஸ், ஆக்சிஜன் தெரப்பி, அப்பார்ட் ஃப்ரம் ஆல் தீஸ் திங்ஸ் இப்போது வந்து இஃப் இட் இஸ் அன் இர்ரிவர்சபிள் கண்டிஷன் சொன்னேன் இல்லையா, லங் வந்து ஸ்ட்ரக்சரலாகவே, அதாவது ஸ்ட்ரக்சரல் அனாட்டமியே மாறுது அப்படிங்கும்போது வி ஹாவ் அ சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸ் ஃபார் ஆல்சோ சிஓபிடி. அண்ட் அட் லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் லங் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆப்வியஸ்லி. ஸோ இது வந்து இனிஷியலி இது வந்து வெரி ரேராக பண்ணாங்க. But still nowadays it is very common. We are going used to surgical options for COPD also. Okay, so நுரையீரல் transplantation. Yeah. Okay. மக்கள் மத்தியில் அவேர்னஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா about lung transplant? Obviously no, but அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வந்து போகிற அளவுக்கு இருக்கிறவங்க they are not opting for lung transplantation. ஸோ இனிஷியல் ஸ்டேஜ்லேயே பார்த்துட்டோம் அப்படின்னா அதை வந்து ஒரு ப்ராங்கோடைலேட்டர் மூலமாகவோ இல்லை ஆக்சிஜன் தெரப்பி மூலமாகவோ நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்க முடியுது. ஓகே. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கும் போது என்ன மாதிரியான ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டால் பெட்டராக இருக்கும்னு ஒரு குயிக்காக சொன்னீங்கன்னா பெட்டராக இருக்கும்? ஓகே, ஃபார் ஷுர். இது ஃபுட் ஹேபிட்ஸில் என்ன சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா நிறையா வந்து ப்ரோட்டீன் ரிச் டயட் எடுத்துக்கலாம். ஸோ கார்போஹைட்ரேட்ஸ் வந்து நமக்கு பிரேக் டவுன் ஆகும்போது கார்பன் டை ஆக்சைடு லெவல் பாடியில் ஜாஸ்தி ஆகும். ஸோ ப்ரோட்டீன் ரிச் டயட் நிறையா எடுத்துக்கும் போது மசில் ஸ்ட்ரென்த்துமே இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் ரெஸ்பிரேட்டரி மசில்ஸோட பவர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ப்ரோட்டீன் ரிச் டயட் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா தட் வில் பி வெல் அண்ட் குட். சூப்பர் மேம். ஸோ இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் ஜாயின் பண்ணி நிறைய விஷயங்கள் நுரையீரல் சம்மந்தப்பட்ட இந்த சிஓபிடி நோய்க்கு எப்படியெல்லாம் இருந்தால் வராமல் தடுத்துக்கலாம், வந்தால் இந்த மாதிரியான விஷயங்களும் இருக்குது, ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குன்னு ரொம்ப அருமையாக சொன்னீங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் கமிங். தேங்க்யூ ஸோ மச். யா, ஸோ மது குடிப்பதும் சரி புகைப்பிடித்தலும் சரி எவ்வளோ பெரிய கண்டிஷன்ஸ்லாம் உருவாக்குதுன்னு பாருங்கள். ஸோ ப்ளீஸ் அவாய்ட் இட் அண்ட் ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யூர் ஹெல்த். அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜீவிகா. நன்றி, வணக்கம்.